தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆரோக்கிய சதீஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சிகளும் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற இடத்துல முக்கியமாக பண்ணுறாங்க. அதுவும் 26 தேர்தலில் ரொம்ப அதிகமாக போகிறாங்க விஜய் களத்துக்கு வந்த பிறகு. ஏன் அந்த அச்சம்? இல்லை, இந்த பாதுகாவலர்ன்ற வார்த்தையே நான் தப்புன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம பாய் சொல்லும் போது என்னன்னா இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி சொன்னார். நான் கிறிஸ்தவர்களுக்காக நான் பேசினேன்னு சொன்னால் இவங்க செஞ்சதுன்னா நான் சொல்கிறேன். சிஸ்டர் சகாயமேரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. நம்ம மெக்கேல்பட்டி கேஸ் ஆட்சி அமைச்சு 2022 இந்த கேஸ் வந்துச்சு. அந்த சிஸ்டரை ஃபஸ்ட்டு இந்த அண்ணாமலை பிஜேபி லீடரும் அந்த முத்துவேல் அந்த விஹெச்பி லீடரும் சேர்ந்து ஒரு அந்த ஆடியோ டைப்னா டைப் பண்ணி பார்த்தாங்க. அது ஹைகோர்ட்டில் இது ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நபர்கள் மேலே இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடல இந்த திமுக கவர்மெண்ட்டு. அந்த சிஸ்டர் தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. அவங்க பெயிலில் தான் பிணை எடுத்துகிட்டு இன்னைக்கு கேஸ் நடத்தி ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த நபர்களை இன்ன வரைக்கும் அண்ணாமலை மேலே முன்னாள் பிஜேபி லீடர் அந்த முத்துவேல் விஸ்வ இந்து பரிஷத் லீடர் மேலே இன்ன வரைக்கும் அந்த திமுக அரசு கேஸ் கூட போடலங்க. ஒரு கேஸ் போடலைங்க. எஸ் கிவன் த ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் விச் ஹஸ் பீன் ப்ரூவன் பை த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டே சொல்லிச்சு இது ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸு, அதனால மத மாற்ற சட்டத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. அப்படிங்கும் போது இந்த திமுக அரசு கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆட்சி அமைச்சோன்னே சொல்றேன், ஃபாதர் ஸ்டான்சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாதர் ஸ்டான்சாமி வி ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டான் சொல்லிட்டு இன்னைக்கு கூட வச்சாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? திமுக அரசு இன்னைக்கு சொல்றாங்களா பாதுகாவலர்னு சொல்றாங்க. அதுக்கும் திமுக அரசுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, பாதுகாவலர்னு சொல்றீங்கல்ல, இந்த திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டேன். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன். லயலா காலேஜ்ல மலர் வளையம் வச்சாங்க. இல்ல, என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு நான் சொன்னீங்கன்னா என்ன செய்திருக்க வேண்டும்? அதுதான் என்ன செஞ்சிருக்க வேண்டும்ன்றதை நான் சொல்றேன். ஃபாதர் ஸ்டான்சாமில என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு 2 சிஸ்டர் அரெஸ்ட் ஆனாங்க. சிமிலர் கேஸ் என்ஐஏ ஆக்ட் ஃபாதர் ஸ்டான்சாமிக்கு போட்ட அதே கேஸ் தான் இந்த 2 சிஸ்டருக்கும் போட்டாங்க. கேரளா சிஸ்டர்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. எத்தனை நாள்ல வெளில வந்தாங்க அவங்க? எத்தனை நாள்ல வெளில வந்தாங்க? ஜஸ்ட் இன் 5 days பெயில் கிராண்டடுங்க. இன் 2 days பாத்தீங்கன்னா தே கம் அவுட் ஆஃப் பிரிசன். 7 நாள்ல வெளில வந்துட்டாங்க. 25 என்னமோ அரெஸ்ட் பண்ணாங்க. 2 ஆகஸ்ட் என்னமோ அவங்க வெளில வந்துட்டாங்க. ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டேட்ஸ். அதுக்கு என்ன பண்ணாங்கங்கிறத நீங்க யோசிக்கணும். கேரளா கவர்மெண்ட்ல எல்லாமே போய் எவ்ரிபடி ப்ரொடெஸ்டட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வெளியில போராட்டம் செஞ்சாங்க. நம்ம ஆண்டனின்றவர் அவர் சட்டசபையில பேசினது இட் ஹஸ் பிகம் வெரி வைரல். என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்ரிபடி ஹஸ் ஸ்டடிட் இன் தி கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ். ஹேவ் யூ காட் கன்வர்ட்டட்னாங்க. இந்த பதில யாருமே சொல்ல முடியல. 7 நாள்ல கொண்டு வந்தாங்க. ஸ்டான்சாமி யாருங்க? 75 வயசுங்க. ஒரு என்ஐஏ ஆக்ட்ல ஒரு ஃபாதர் ஹையஸ்ட் இருந்த ஃபாதர் உள்ளுக்குள்ள இருந்தவர் ஸ்டான்சாமி தாங்க. ஈஸ் இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ஐஏ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணதுல ஹையஸ்ட், அதாவது ஏஜ் வைஸ் 75 years இஸ் ஃபாதர் ஸ்டான்சாமி. எப்படி வந்தார்? வெளியில பிணமா வந்தார். இந்த திமுக கவர்மெண்ட் கொடுத்தது ட்ரிபியூட் மட்டும்தான், ஃபாரல் ட்ரிபியூட் இன் லயலா காலேஜ். இதுக்கு ஒத்துழைப்பு. இதுல திமுக என்ன துரோகம் பண்ணுச்சு? இதுதான் சார் துரோகம். ஒண்ணுமே பண்ணாததான் துரோகம். நீங்க பாதுகாவலர்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாமா? எவ்வளவு கொதிக்குதுங்கிறீங்க நெஞ்சம். பாதுகாவலர் செய்வாங்களாங்க? உங்க வீட்டு பையன் இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா பண்ணுவாங்களாங்க? என்னங்க when the Kerala government can able to bring the sister in the same charges out. இல்ல, எனக்கு நீங்க சொல்றது உண்மையாவே நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் சார். கேஸ் போட்டு உள்ளுக்குள்ள தள்ளுது. அண்ணாமலை மேல கேஸ் போடல, அந்த விஹெச்பி லீடர் முத்துவேல் மேல இன்னும் வரைக்கும் கேஸ் போடல. சரி, நீங்க சொல்ற புரிஞ்சுக்க முடியுது. திமுக என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டேன். என்ன செய்யணும்ங்கிறது தெரியல. ஒரு வழக்கறிஞரா உங்களுக்கு தெரியல என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு அரசு? இந்த மாதிரி என்ன செய்திருக்க வேண்டும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் சார் கேரளா கவர்மெண்ட் பண்ண. அத செஞ்சிருக்கணும். அந்த மாதிரி செஞ்சிருக்கணும் சார். இப்போ என்ன சார் செஞ்சிருக்காங்க? கேஸ் போடல. ஏன்னா எவரிபடி இஸ் அலைன்ட். அதிமுக டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி, திமுக இன்டைரக்ட் அலையன்ஸ். சரிங்க, ஆர்எஸ்எஸ். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எல்லாருமே வாக்கு வங்கியா தான் பாக்குறாங்க. திமுக மட்டும் ஏன் விமர்சிக்கிறீங்க? இல்ல, இதுல என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டு வங்கியை வாங்கினது, இப்போ இந்த ஓட்டு வங்கி நீங்க திமுக கவர்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க ஜெயிச்சிருக்காங்க.
96க்கு அப்புறம் அதுக்கு நடுவில் வந்து மைனாரிட்டி திமுக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 3 டிஜிட் வாங்கினது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 133 வந்தது 2021 தான். இந்த 2021ல் மொத்த ஓட்டு போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையர் தாங்க. நாங்கள் தாங்க கேட்போம், ஏன் ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், நான் எப்போதுமே வைக்கிற ஒரே ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 10% ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். 23 சீட்டு கிறிஸ்தவர்களுக்கும் 23 சீட்டு முஸ்லீம்களுக்கும் கொடுங்க. உங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கு கொடுங்க. இது யார் ரெப்ரசன்டேஷன் வைக்கிறாங்க? இல்ல ஆரோக்கிய சதீஷ் ரெப்ரசன்டேஷனா இல்ல கிறிஸ்தவ அமைப்புகளுடைய ரெப்ரசன்டேஷனா? கிறிஸ்தவ அமைப்புகளோட ரெப்ரசன்டேஷன் சார், கிறிஸ்தவ அமைப்புகளோட ரெப்ரசன்டேஷன். என்ன பதில் சொன்னாங்க இதுவரைக்கும்? 10% இன்ன வரைக்கும் யாருமே கொடுக்கலையே சார். கேட்டதுக்கு என்ன ஒவ்வொரு முறையும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல? இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லையே சார், இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. சரி, இப்போ திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எதுவுமே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இல்ல. அடுத்த ஆப்ஷன் என்ன? யாருக்கு ஆதரவு, யாருக்கு வாக்களிக்க போறீங்க? இன்னைக்கு சூழ்நிலையில என்னோட தனிப்பட்ட ஒரு எண்ணம், அதாவது நான் வந்து சேர்ந்திருக்க கூட்டமைப்போ இதை பத்தியும் இல்லாம என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பேசுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் அவர் கொடுத்த ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வில் பி கிவன். அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை தமிழ்லனா சொல்லல, அவர் இங்கிலீஷில் தான் சொன்னார். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வில் பி கிவன் ஃபார் ஆல் த கம்யூனிட்டிஸ் அப்படின்னாரு. அப்படின்ற போதில் இதில் நாங்கள் 10% இஸ்லாமியர்களும் 10% கிறிஸ்தவர்களும் 80% செக்குலர் ஹிந்துஸும் இருக்கிறாங்க. இந்துத்துவா ஹிந்துஸில் செக்குலர் ஹிந்துஸும் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 23 சீட்டு கொடுத்து 183 சீட்டை வந்து செக்குலர் ஹிந்துஸ்க்கு கொடுத்தாங்கன்னா விஜய், அந்த ஆதரவை நாங்கள் ஈஸியாக கொடுப்போமே. நாங்கள் கொடுக்க வேணாம், இந்த 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 அறிக்கையை வெளியிட்டாவே போதுமே. நான் யாருக்கு சொல்கிறேன், உங்கள் கூட்டணியில் இருக்க மக்களுக்கு நீங்கள் கொடுங்கங்கிறேன். உங்கள் கூட்டணியில் இருக்க மக்களுக்கு இந்த சீட்டை கொடுங்க. அப்புறம் இந்த ஆதரவு வருமா வராதான்றதை நீங்கள் பாருங்க. இந்த 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 உணர்வுகள் எப்போ வரும்? எதுக்கு சார்? இன்னைக்கு வந்து we have institutions. when we talk about கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல தானே படிச்சீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டோ வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைங்கிறேன். நான் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கூட்டணி சேர்றாங்க. நான் என்ன சொல்றேன், 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் இருக்கட்டும், உன்னோட கட்சிக்காரங்களையும் சேர்த்து கொடுங்கிறேன். இப்போ திமுகலேருந்து நான் சொல்றேன், இப்போ திமுக அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா இங்கே சொல்றதுக்கே ஆள் இல்லைங்க. இங்கே சொல்றதுக்கே ஆள் இல்லை, கேட்கறது காது இல்லை. இன்னைக்கு அதை பத்தி சொல்றதுக்கான ஒரு இது ப்ளஸ் பாயிண்டா வந்து நம்ம விஜய் வந்து இந்த சொல்லியிருக்காப்ல ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். அது நான் இப்படிதான் அவர் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சொல்றாருன்னு நினைச்சு அவருக்கு கொஞ்சம் நம்ம கிரீன் சிக்னல் கொடுப்போம். பாகவி தகரன் பாகவி, இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறதுக்கு எந்த கட்சிகளும் இல்லையா சார் சொல்றாங்க? பொதுவாகவே வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாளுக்கு நாள் இந்தியா முழுவதுமே, அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சட்டமன்றங்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் போன நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 27 முஸ்லீம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 24 முஸ்லீம் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 16% 17% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து 5% முஸ்லீம்கள் தான் வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் 5%, 7% இருக்கக்கூடிய சூழ்நிலை. போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுகவும் முஸ்லீம் லீக்கில் இருந்து ஒரு சீட்டு பாராளுமன்ற தொகுதி சீட்டு கொடுத்ததோட சரி, காங்கிரஸும் சீட்டு கொடுக்கல முஸ்லீம்களுக்கு, திமுகவும் தனது கட்சியிலிருந்து யாரையுமே நிறுத்தலை. அப்போது ஒரு 7% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கி அவங்க ஒரு குறைந்தது ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினராவது தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் திமுகவில் இல்லை, காங்கிரஸ் போன்ற முஸ்லீம்கள் தொடர்ந்து மொத்தமாக வாக்களிக்கிற இந்த கட்சிகளில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. சரி, நீங்கள் இப்போது பெரிய மாநாடு நடத்துறீங்க, மதுரையில் நடத்துறீங்க, பெரும் கூட்டம் வருகிறது, இஸ்லாமிய பெருமக்களுடைய கூட்டம் இன்னைக்கு நடத்துறீங்க, இதெல்லாம் வாக்குகளா மாறிடுமா? அது அப்படி அதுக்கான களத்தையும் நீங்க உருவாக்கிட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ எஸ்டிபிஐ கட்சி இருக்குது, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஊடகவியலாளருங்கனால உங்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லா பகுதிகளிலையும் ஒரு வேலை செய்யக்கூடிய, மக்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் நிறைய இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும், எம்எல்ஏக்களாக இல்லாமல் இருந்தாலும், எம்பிக்களாக இல்லாமல் இருந்தாலும், எல்லா பகுதிகளையும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு கட்டமைப்போடு வளர்ந்து வரக்கூடிய
ஒரு ஒரு கட்சியாக இன்றைக்கி வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கி பேசுகிற ஒரு நிலையில் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து இன்றைக்கி அதிமுக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுதுன்னு சொன்னால் வாக்கு வங்கி அவர்களுக்கு வந்து நம்ம உருவாக்க முடியாதுன்னு சொன்னால் எஸ்டிபிஐ கட்சி அவங்க வந்து மதிக்க மாட்டாங்கல்ல, தங்களுடைய கூட்டணியில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லைல்ல. இன்றைக்கி திமுக எல்லா கட்சிகளும் இன்றைக்கி முஸ்லீம் கட்சிகள் தங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அவர்களால் வந்து கொண்டு வர முடியும் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான், அது களத்தில் நிரூபிக்கப்படுற காரணத்தினால தான் எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும் மற்ற சிறுபான்மை கட்சிகளை வந்து இன்றைக்கி தங்களுடைய அணிகளில் கண்டிப்பாக சேர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இந்த கட்சிகளுக்கு வந்து உருவாகுது. கண்டிப்பாக அது எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளால், ஏன்னா வாக்குகள் வந்து தன்னாலே வந்துடாது, அந்த வாக்குகளை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய களப்பணியாளர்கள் வந்து எங்க இருக்கிறாங்களோ அதை கொண்டு வர முடியும். முறையா கொண்டு வந்துட்டீங்க 2 மாநாடுகள் மூலமா. கண்டிப்பா